தெய்வ சமூகத்திலிருந்து இந்த நவம்பர் மாதத்தை ஒரு காத்திருப்புதல் மாதமாக வைத்து புதிய வருடத்தில் புதிய கிருபைகளோடு கூட நம்ம கடந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம பிரயாணப்படுகிறோம். ஆமேனா? ஆமாம். அதனால் அவருடைய சமூகம் ஒரு நாள் நம்மளை வேதனைப்படுத்தாது, ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நம்ம எல்லா நாளும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மகிமையாய் நம்ம இருப்போம். ஆமென். ஆமாம். நேற்றைய தினத்தில் அருமையான தெய்வ ஊழியர் மிகவும் பல ரகசியங்களை பல ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமென். ஆமாம். மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. மிகுந்த பிரயோஜனம். என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் என்னை உருவாக்கின ஒரு ஆசான் நிறைய காரியங்களை பயிற்சி பார்ப்பாருங்களேன். எல்லாரும் பயப்படுவாங்க. இயேசு இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை கண்டா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவ மனிதன். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கல. அவங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துவதற்குண்டான காரியங்களில் நேற்றைய தினத்தில் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஆராதிக்கிறது, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது, நம்ம ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுகிறதெல்லாம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம். அதான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிற போது, ஆராதிச்சிருக்கிற போது அதுதான் ஆவியானவருக்கு சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேகரிக்கிறீங்களே, எந்த அளவுக்கு பொருள்களை சேகரிக்கிறீங்க, எந்த அளவுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அப்படி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் எந்த ஒரு கஷ்டப்படாதபடிக்கு வாழணுங்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுவாங்க, பக்தியாய் நடந்து கொள்வார், தேவ சித்தத்தை செய்வார்கள். அதை மட்டும் செஞ்சுட்டாவே நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. பாருங்களேன். அல்லேலூயா. அப்போ தெய்வ சமூகத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிட வேண்டியது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. நம்ம இங்கே தெய்வ சமூகத்தில் நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். ஆமாம். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆமாம். நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம் இல்லை? ஆமாம். கஷ்டம் தான். உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போயிடுறோம், மழை அடித்தாலும் வேலைக்கு போயிடும், சாக்கு போக்கு சொல்கிறது இல்லை. நம்மளுக்கு பிரியமில்லைனாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? போய் வேலை செய்கிறோம். ஆமாம். எல்லார்ட்டும் கேளுங்க, ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுக்கு வேலை செய்வதற்கு விருப்பம் இருக்காது, ஆனாலும் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போயாகணும். அவங்களுடைய உடம்பு டயர்டாக இருக்கும், ஆனாலும் என்ன செய்ய முடியாது? அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா தேவைகள் இருக்குதுங்கிட்ட, நிறைய தேவைகள் இருக்குது. அதனால நான் ரெஸ்ட் எடுக்காமல் உழைச்சாகணும். ரெஸ்ட் எடுக்காதபடிக்கு என் சுய துக்கத்தையும் என்னுடைய சுய விருப்பத்தையும் என்னுடைய சுய சந்தோஷத்தை எல்லாம் என்ன செய்யணும்? என் குடும்பத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். என் சரீரத்தை பார்க்கறதுக்கு எனக்கு முடியாது, ஏன்னா என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தை ஒரு நிறைய ஆண்கள் பாருங்கள், தங்களுக்குன்னு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க, நல்ல அதாவது காலணிகள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, இவங்களுக்குன்னு அதிகம் என்ன செய்ய மாட்டாங்க? செலவு செய்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை நல்லா போட்டு அழகு பார்ப்பாங்க, குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கடமை. அப்போ அவர்களுக்கு சரியான விதத்தில் எப்படி என்ன பார்த்து கொள்ளக்கூடாத அளவுக்கு அதாவது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும், பிள்ளைகளுக்கு தேவையான செய்யணும் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஏக்கத்தில் ஒரு கரிசனையில் அவங்க செய்வாங்க. ஆனால் ஆவியான நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இந்த காரியத்தை காட்டிலும் தேவன் சமூகத்தில் வந்து காத்திருந்து அவர் ஆராதிக்கிற ஆராதனை, அவருக்கு பிரியமானது, அவரை சந்தோஷப்படுத்துகிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பெற்றோர்கள் பல கோடிகளை சேர்த்து வச்சிருவாங்க, பல கோடிகளை பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருவாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும். பாருங்களேன், பெரிய பயம். என்ன பயம்னா, இதெல்லாம் எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னுடைய முதலாளியினுடைய பையன், அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு சொத்து இருக்கிறது. அவ்வளோ பெரிய அதாவது பணத்தில் பெரிய ஜாம்பவான் தான் பாருங்களேன். ஆனால் அவருடைய மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாம் எனக்கு பிற்பாடு என்னுடைய பையன் எல்லா காரியத்தையும் பார்த்து பொறுப்பெடுத்து கொள்ளுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தார். பார்த்து நல்ல பெரிய இடத்துல படிக்க வச்சார், பெரிய பெரிய காருகளை வச்சார், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சார். எப்படி என்னென்னமெல்லாம் தேவையாக இருக்குதோ, சின்ன வயதுலேயே அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு கனமுள்ள பாத்திரமாக அவருடைய மகனை உருவாக்குனார். பாருங்களேன். சின்ன அவர் வயசில் ஒரு 60-70 வயசெல்லாம் இருக்கும்.
அவங்கெல்லாம் வந்து அந்த பையனை பார்த்தா நடுங்குவாங்க. அவர் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு படிப்புலையும் சரி, அவன வசதியிலையும் சரி, அப்புறம் அந்த திறமையிலையும் சரி, அந்த அளவுக்கு என்ன செய்துட்டார் அப்படின்னா, அவங்க அப்பா கோடிகளை கொட்டி என்ன செஞ்சுட்டார், பையனை உருவாக்கிட்டார், வழி நடத்திட்டார். அடுத்தது அவருக்கு உண்டான காரியங்கள், அதாவது பல நிறுவனங்கள் அவருக்கு இருந்துச்சு, பல நிறுவனங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் நிர்வகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கிற சமயத்துல ஆக்சிடென்ட் ஆகி மரிச்சு போயிட்டார். கல்யாணமாகி குழந்தை கூட இல்லை, கல்யாணமாகி என்ன செஞ்சிட்டார், மரிச்சு போயிட்டார். இதை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியுமா? ஜீவனை கொடுக்க, கோடிகளை கொட்டலாம், படிப்பை கொடுக்கலாம், வசதிகளை கொடுக்கலாம், ஆடி காரு, BMW காருன்னு சொல்லி பல கார்களை வச்சிருக்காங்க, பல கார்கள். அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் லட்சக்கணக்கில், அவங்க பண்ற அவங்களுடைய வாழ்க்கை பயங்கரமான லக்ஸுரியான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியும், ஆனா ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுக்க, பாதுகாக்க முடியாது. பாதுகாப்பை எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும் பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. உன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரியத்தை சேர்த்து வைக்கிறத காட்டிலும் தேவனுடைய பாதுகாப்பை சேர்த்து வை, தேவனுடைய கிருபைகளை சேர்த்து வை, தேவனுடைய இரக்கத்தை சேர்த்து வை. அது நம்ம எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம எப்படி தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால நம்ம ஆராதிக்கிற ஆராதனை எப்படி வேலைக்கு எந்த சூழ்நிலைகளும் சாக்குப்போக்கு சொல்ல மாட்டோமோ, அதே போல தேவ சமூகத்திற்கு வருகிறதையும் என் சந்ததிகள் ஆசீர்வாதம் இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் ரொம்ப எதிர்காலம் மிகவும் அருமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அப்படிங்கிற போது தேவனை தேடி வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம ஆராய்ந்து அதாவது தியானித்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த பெரிய ஒரு, அதாவது ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. பல தீர்மானத்தை இந்த காத்திருப்பு நாளில் நம்மளை எடுக்க தூண்டுகிறது. நீங்களாம் எடுத்துட்டீங்களா இல்லையான்னு தெரியாது. நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியத்திலையும் அனலைஸ் பண்ணுறேன். பேச்சில் திடீர்னு ஏதாவது விதத்தில் கோவப்பட்டால் கூட உடனே தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி இல்லை இதை நான் செஞ்சிருக்க கூடாதாவே, கொஞ்சம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் மனம் திரும்புகிற அந்த ஒரு இருதயம் வந்திருக்குது பாருங்களேன். ஆமாம், அதான் பார்வையில் சில காரியங்களை நேரத்தை செலவிடுகிறதுல ஐயோ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு என்ன ஆகிறது, இது அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரமாச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து வாழ்கிற மாதிரி இருக்கு. இப்போ 16 நாள் நம்ம முடிச்சுட்டு 17வது நாளில் தெய்வ சமூகத்தில் வருகிற போது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த தாக்கம் வந்திருக்கணும். அல்லேலூயா. நான் பேச்சு எப்படி இருக்குது, கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறேன், மனைவிக்கு எப்படி மரியாதை கொடுக்குறேன், பிள்ளைகளை எப்படி பராமரிக்கிறேன், ஆண்டவரை எப்படி தேடுறேன், இது எல்லாவற்றிலையும் மாற்றம் வரணும். 30 நாள் வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் நம்முடைய சுவாபத்தில் ஒரு காரியங்களும் மாறல அப்படின்னு சொன்னால் 30 நாள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரியத்தை உருவாக்குகிற போது கடைசியில் இல்லை, அதை உருவாக்குற போதே ஒரு மரக்கட்டையை அல்லது ஒரு கல்லை சிற்பமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாம் ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த உருவம் தெரியுமா? இல்லை உருவாக்கவே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்ல. ஒரு மரக்கட்டையை ஏதாவது ஒரு பொருளை அதை வந்து தயார் பண்ணுகிற போதே நம்ம பாதியில் அதை கால்வாசியில் கொஞ்சம் நல்ல ஒரு டேலண்டாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு கால்வாசிலேயே என்ன செய்வாங்க, அதை ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க, இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவு கொஞ்சம் அதில் ஈடுபாடு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு உருவம் வருகிற போது ரைட், அப்போ இந்த உருவத்தை என்ன செய்கிறாங்க, இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமல்ல. அப்போ 30 நாள் தெய்வ சமூகத்தில் உட்காந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் 30வது நாள் ஆவியானவர் வந்து நம்மளை பலப்படுத்தி உருவாக்கணும். நம்ம டே பை டே ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத குணநலங்களை, தேவையில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் விளக்கிட்டு அப்போ பார்க்குறவங்க தெரியணும். நம்ம தெய்வ சமூகத்தில் வந்து காத்து இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா இருக்கணும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரியுது, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வருது. குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையே, இவங்க பேச்சில் இல்லையே, எனக்கு கொடுக்குற மரியாதையில் இல்லையே, எனக்கு கவனிக்கிறதுல இல்லையே, எல்லாத்துலேயும் மாற்றம் உண்டாகணும். ஆனால் பிசாசு விட மாட்டான். நீங்கள் அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கிருந்து நல்லா ஆராதிச்சுட்டு நல்ல தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் அனுபவிச்சு நல்ல ப்ரெசன்ஸோடு கூட போவோம். வீட்டுக்குள்ளே போன உடனே வல்லுன்னு கடிக்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம அமைதியாயிடணும். ரைட், ஓகே,
என்னுடைய நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்காக இந்த சூழ்நிலை நான் விட மாட்டேன் அப்படி நம்ம உருவாகிறணும். அதுக்காகத்தான் இந்த காத்திருப்பதில் நாள். அல்லேலூயா. அதனால நம்ம அதான் ஆவியானவர் இப்படி அழகா ஞாபகப்படுத்துற பாருங்க. ஒரு சிப்பி ஒரு கல் எடுத்து செதுக்கிற போது அது முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அது ஒரு சிலையை வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லை. ஆரம்பத்திலே பாதி வேலை இருக்கிற போதே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். இது ஒரு மிருகத்தை உண்டாக்குறாங்க, அல்லது இது ஒரு மனிதர்களை உண்டாக்குறாங்க, இது ஒரு தெய்வத்தை உண்டாக்குறாங்க, ஒரு பறவையை டிசைன் பண்றாங்க. தெரியுமா தெரியாதா? பாதியில் அந்த கல்லை செதுக்கி பாதி வருகிற போதே நம்ம அதனுடைய உருவத்தை சொல்லிடுவோம் இல்லை. அதே மாதிரிதான் இயேசுவை போல உருவாகிட்டு இருக்கிறோம். இயேசுவை போல நம்ம உருவாகுவதற்கு, அவரை போல மாறுவதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். 15 நாள் தாண்டிட்டோம்ல, நம்மளை சார்ந்து இருக்கிறவர் சொல்லணும், இவங்க இயேசுவனுடைய சாயல் பார்க்கறனா, இவங்க இயேசுவாக உருவாகிட்டு இருக்கிறாங்க, இவங்க பேச்சில் தெரியுது, நடக்கையில தெரியுது, இவங்களுடைய வாழ்க்கையில தெரியுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அது நம்மகிட்ட பார்க்கணும். இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, கடைசியா பார்ப்பாங்கன்னா ஏமாந்து போகாதீங்க. கடைசியெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யாது, கடைசியெல்லாம் தெரியறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை. பாதியிலேயே அது கண்டிப்பா தெரியும். இது என்னவாய் உருவாகிட்டு இருக்குது, இந்த மரம் என்னவாய் உருவாகிட்டு இருக்குது, இந்த கல் என்னவாய் உருவாகிட்டு இருக்குது, இல்ல குயவன் கையில் இருக்கிற களிமண் என்ன பாத்திரமா உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாதி ப்ராசஸ்லயே தெரிஞ்சிடும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீர் என்று சொல்லிச்சு. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தா வருடத்தினுடைய கடைசியில அல்ல, வருஷத்தினுடைய பாதியிலேயே அவருடைய மகிமையை விளங்க பண்ணிடுவாராம். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வருஷத்தினுடைய பாதியில நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் சரியா என்ன செய்யல, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப 15 நாளும் தெய்வ சமூகத்துல வந்து காத்திருக்கிற நம்ம இன்னைக்கு என்ன சாயல் வெளிப்பட்டிருக்கணும், இயேசுவின் சாயல் வெளிப்பட்டிருக்கணும். அதை இன்னைக்கு தயவு செய்து அதை கடைபிடிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நம்ம வாசித்து கொண்டு நம்ம தியானித்து கொண்டு வருகிற வேத தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதனால, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதுனால கிடைக்கிற நன்மைகள். யாரெல்லாம் என்னென்ன நன்மைகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா கைகளை தட்டி ஆராதித்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் அனுமதிச்சால், ஆண்டவர் நம்ம மேல இறங்கினா அவருடைய வல்லமையினால தாங்க முடியாதபடிக்கு நம்ம குதிக்கிறதும் படுத்து உருள்கிறதும், இல்லை சத்தமா வந்து நம்ம கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறதும், இப்படிப்பட்ட காரியத்துக்காக மாத்திரம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்படி முதல்ல நம்ம பார்த்தோம், யோசேப்புடைய உயர்வுக்கு காரணம் அவன் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இரண்டாவது நாள் பெசலேயலை குறித்து பார்த்தோம். பெசலேயலுக்கு உண்டான ஞானமும் புத்தியும் அறிவும் பெசலேயன் மேல் இறங்கின தேவ ஆவியானவர் மூலமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது மோசேயின் மனிதர்கள் 70 பேருடைய அந்த இருதயங்களும் ஒரு ஐக்கியமா ஒரு ஒன்னஸா ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த ஒரு மனம் வரணும் அப்படின்னு சொன்னாவே தேவ ஆவியானவர் இறங்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது தேவனுடைய பார்வை, ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கிற அந்த தேவ பார்வை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும்னு காலேப்பனுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்து முடிச்சோம், யோசுவா தேவ ஆவியை பெற்ற அந்த யோசுவா தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதனா இருந்தா. அப்ப ஆண்டவருடைய ஒரு தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தணும், அவருடைய ஊழிய பொறுப்புகளை நம்ம கையில கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கும் எதுதான் உதவியா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தான் உதவியா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், முந்தின நாள் நான் சொன்னேன், வாழ்க்கையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு காரியத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ரொம்ப ஞானமா வாழ்வதற்கு, தடுமாற்றம் இல்லாம வாழ்வதற்கு, சந்தோஷமா வாழ்வதற்கு, அதாவது பதட்டம் இல்லாம வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 2 நபரை குறித்து நம்ம பேச பார்க்கிறோம். 2 நபரை குறித்து சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். கிதியோனை குறித்தும் எப்தாவை குறித்தும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன், அதாவது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 6:34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, போதும்
அங்க சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கிற போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தார். இன்னொரு அதே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம். முதல்ல நம்ம நியாயாதிபதி 6:34 கிதியோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். ஆமென். இந்த ரெண்டு பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு என்ன நன்மைகளை கிடைச்சது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நான் இந்த கிதியோனுடைய இந்த பேக்ரவுண்டை சுருக்கமாக நான் சொல்றேன். நம்ம நாளைக்கு அந்த காரியத்தை நம்ம டோட்டலாக பார்க்கலாம். இந்த கிதியோன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிதியோனுடைய, அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி வருகிறாங்க. ஆனா ஒரு என்கவுண்டர் நடக்குது. கிதியோன் ஆவியானவர் சந்திக்கிறார், தூதனானவர் சந்திக்கிறார். சந்திச்ச உடனே சொல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லுகிற போது இவர் சொல்றாரு, நான் சின்ன கோத்திரையா, நான் சின்ன குடும்பத்தில் இருக்கிறவ, என்னாலலாம் முடியாது, என்னைய போய் நீ பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுகிற போது உடனே இல்லை, நீ போய் அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படி 6வது அதிகாரத்தை நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசிக்கிற போது அங்க சொல்லப்படுகிறது, இவர் பாகாலுடைய பலிபீடத்தை தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அந்த கிதியோனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்வதற்கு இவருக்கு பயம். அதனால என்ன செய்யறாரு, நைட்டு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றார், பலிபீடத்தை செஞ்சுட்டு வர்றார், அதாவது அழிச்சிட்டு திரும்பி வருகிறார். உடனே சொல்லுகிற போது ஜனங்கள் சொல்றாங்க, பாகாலுடைய பலிபீடம் நீ தான் அடிச்ச அப்படின்னு சொல்லுகிற போது உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, பாகாலுக்காக நீங்க ஏன் வழக்காடுகிறீங்க, பாகாலை எங்கிட்ட வழக்காடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே வெற்றதுக்கு பிற்பாடு இவர் அந்த யுத்தத்துக்கு கிளம்பி போகிறாரு. அந்த 3 கூட்டத்தார் இந்த கிதியோனுக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா படையெடுத்து வருகிற போது இவருக்குள்ள கொஞ்சம் பயம்தான். ஆனா பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மோசேக்கு, அதாவது அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். இது எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியான கிதியோன் மேல் எதை கொண்டு வருதுன்னா, தைரியத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பயம்தான், எப்படி போவோம், என்ன செய்வோம் அப்படிங்கிற காரியத்தினுடைய பயங்கள் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கின உடனே இவனுக்குள்ளாக என்ன வருது? ஒரு பெரிய தைரியம் வருகிறது. அதே போலதான் யெப்தாவை நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகள் 11:29 கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசா நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மன் புத்தருக்கு விரோதமாக இவன் போனான். இங்கேயும் யெப்தாவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்கிற போது யெப்தாவுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வருகிறது, ஒரு உற்சாகம் வருகிறது. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தைரியத்தை, நீ கவலைப்படாம நீ முன்னேறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தைரியப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் தியானிச்சுட்டு இருக்கிற போது, இது என்னாண்டவரே தைரியத்தை கொடுக்குறீங்க, தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறித்து பேசுறது அப்படின்னு சொல்லுகிற போது ஆவியானவர் கண்களை திறந்த கொஞ்சம் ஆவியானவர் அந்த காரியங்களை தியானிக்கிற போது ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். மனிதர்கள் தைரியப்படுத்துவாங்க. ஒருவேளை பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் பயந்திருந்தா பெற்றோர்கள் தைரியப்படுத்துவாங்க. அந்த தைரியப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாங்க. ஆனா அதுல தோல்வி இருக்கும் இல்லையா? தோல்வி இருக்கும். சில கணவன் அல்லது மனைவி இவர்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் தடுமாற்றமா இருக்கிற போது கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தைரியத்தை ஊட்டுவாங்க. துடிச்சு செய்வோங்க, இந்த காரியத்தை செய்வோம், நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா, நிச்சயமா இதுல பெரிய மாற்றத்தை பார்த்துருவோம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் தங்களை தைரியப்படுத்தி கொண்டு ஒரு காரியத்தை செய்வாங்க. அதுலேயும் தோற்று போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பிற்பாடு நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் சொல்லிட்டு அவர்களும் தைரியப்படுத்த வருவாங்க. அவர்களும் தைரியப்படுத்துகிற போது நம்ம துணிஞ்சத காரியத்தை நம்ம செய்வோம். ஆனா அந்த செயலிலும் கூட என்ன இருக்குது? தோல்வி இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க தோத்து போறோமா ஜெயிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆலோசனை கொடுக்கிற அல்லது நம்மளை தைரியப்படுத்துகிற அவர்களும் என்னல்ல, தோல்வியும் பார்க்கல, நம்ம ஜெயத்தையும் பார்க்கல. அவர்களும் ஒரு கெஸ்ல தான், அவர்களும் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காகத்தான் உற்சாகப்படுத்துறாங்களே ஒழிய உண்மையா நமக்கு ஏதாவது விதத்துல நம்ம செய்கிற காரியத்துல உதவியும் செய்ய மாட்டாங்க. இல்ல நம்ம செய்யற காரியங்கள் எப்படி ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இதுல எல்லா விதத்திலையும் நமக்கு தோல்வி அடைவதற்கு, ஒரு சில காரியங்களை வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பல காரியத்துல தோற்று போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை, அதாவது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம எதனால நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்படுவோம், ஒரு சில காரியத்தை செய்யணும் முற்படுவோம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற தடுமாற்றம் அல்லது பயம் என்ன ஆகுனா, அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், ஐயோ வேண்டாம் எனக்கு பயமா இருக்குது, இந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம செய்ய மாட்டோம். ஆனா மற்றவங்க அந்த காரியத்தை செய்து அதை வெற்றி காணுகிற போது அப்ப உட்கார்ந்து நம்ம வந்து கவலைப்பட, ஐயோ நான் செஞ்சிருக்கலாமே, நான் செஞ்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கலாமேன்னு சொல்லிச்சு. நான் வேலை செய்திருக்கிற அந்த கம்பெனியினுடைய முதலாளி, அதாவது ஒரு ஓவன் லேபிள் மிஷின் அப்படிங்கிற, அது ஆக்சுவலாக 1 கோடி ரூபாய் ஒரு மிஷின். அதை வாங்குவதற்கு ஆரம்பத்தில் பேங்க் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி, அதாவது அந்த மிஷின் கம்பெனி, அந்த மிஷினரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்க வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. நாங்கள் லோன் கொடுக்குறோம், நீங்கள் மொத்த அமௌண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு பயங்கரம் ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்யலை அப்படின்னா, இவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. பேங்க் சொல்லுவது முழு பணத்தையும் நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா நல்ல அந்த பேங்க்ல நல்ல வரவு செலவு வைத்திருக்கிறதுனால பேங்க் கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், ஏன் நீங்க இந்த மிஷினை வாங்கி என்ன செய்யுங்க, நீங்க வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னால அவர் வாங்கி வைத்திருக்கிற மிஷின்கள் எல்லாம் 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய், 10 லட்சத்துக்கு மேல இல்லை. நிறைய பிரிண்டிங் மிஷின் வாங்கி போட்டிருந்தாரு, 10 லட்சத்துக்கு மேல இல்லை. ஆனா இப்ப எத்தனை கோடிக்கு அவர் வாங்குறாருன்னா, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கணும், பயம். இதை 1 கோடி ரூபாய் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, என்னால் இதை சர்வே பண்ண முடியுமா, இதை டியூ கட்ட முடியுமா, இல்லை 1 கோடி ரூபாய் வாங்கி இந்த மிஷினை போட்டோம்னா நம்ம ரன் பண்ணிடலாமா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டினுடைய அந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சிடலாமான்னு சொல்லி பல கேள்விகள் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இதே சமயத்துல இதே மிஷினை இன்னொரு கம்பெனிக்காரங்க வாங்கி அவங்க நல்லா வந்து ரன் பண்ணி நல்லா போகிறத பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்து, ஐயோ அவங்களுக்கு முன்னால நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தா நம்மளும் சர்வே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன செய்தாரு, 1 கோடி ரூபாய் மிஷினை வாங்கி போட்டு அந்த காரியத்தை செய்தாரு. அவரை பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் தான் அந்த மிஷினில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிற்பாடு அது மாதிரி 5 மிஷினை வாங்குவதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா செஞ்சு பார்த்துட்டாங்க, நன்மை வருது, இதன் மூலமா பெனிஃபிட் தெரிஞ்ச உடனே மறுபடியும் அதுக்கப்புறமா கோடிகளை கொடுத்து வாங்குவதற்கு அவங்க என்ன செய்யலைன்னா எந்த விதத்திலும் அவங்க பயப்படலை. ஏன்னா பார்த்துட்டாங்க அந்த நன்மைகளை. ஆனா அந்த பயம், ஒரு காரியத்தை செய்கிற போது, ஒரு காரியத்தை துவங்குகிறது பயம். தைரியப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, தைரியப்படுத்துவது யாரும் இல்லை. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தைரியப்படுத்த, இந்த தைரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த உற்சாகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இவர் நம்முடைய முடிவை பார்த்தவர். அவர் அல்லேலூயா. நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை தைரியப்படுத்துகிற அத்தனை பேரும் இந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க இல்ல, ஏதோ குருட்டாம்பாக்கள் அடிச்சு விடுறாங்க, ஏதோ அவன் செய்யட்டும்னு சொல்லி உற்சாகப்படுத்தி விடுறாங்க. நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்ப்பா, நீ வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அப்பா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆனா பல நேரங்களில் அது தோத்து போகிறோம். அந்த காரியத்தை எல்லாம் தகப்பனர் ஏற்றுக்கொள்வாங்க. நஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், பரவாயில்ல இது ஒரு முறை தோத்துட்டோம், அடுத்த முறை என்ன செய்வோம், ட்ரை பண்ணி அதுல ஜெயிச்சிருவோம்னு சொல்லி இப்படித்தான் நம்ம போவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நான் உங்களுக்குள்ள இருந்து, உங்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை நான் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வேன், தைரியத்தை உண்டாக்குவேன். நீ துணிஞ்சு போய் அந்த காரியத்தை செய்வேன், செய்து முடிச்சதுக்கு பிற்பாடு நீ செய்கிற போது அந்த செயல்ல நான் இருப்பேன். ஏன்னா நான் உங்களை தைரியப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் அதனுடைய முடிவை பார்த்துட்டு, அதனுடைய வெற்றியை பார்த்துட்டேன். அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், நீ இந்த காரியத்தை துணிஞ்சு போய் அந்த காரியத்தை செய்யன்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. கடற்கரை மணலத்தனையாக அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் வந்து கடற்கரை மணலத்தனையாய் மீதியானில் படுத்து கிடக்குறாங்க. ஒட்டகங்களுக்கு கணக்கில்லைன்னு இருக்குது. பைபிள் சொல்லு, ஒரு மனுஷனை தோற்கடிக்கிறதை போல இத்தனை திரளான கூட்டத்தை என்ன செய்வ, தோற்கடிப்ப கிதியோன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த உற்சாகம் எதனால வருது, இந்த தைரியப்படுத்துகிறது யாருனால வருது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால. நம்முடைய குடும்பத்துல பல காரியத்துல நம்ம முடிவெடுக்க முடியாம, தைரியம் இல்லாம, இது எப்படி மாறுமோ அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கிற போது, நீங்க விட்டுறக்கூடாது.
ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது ஏதோ நமக்கு, அதாவது அதான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா அதாவது பாரம்பரியமா வாழ்வதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவர். அல்லேலூயா, வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவர். வேதம் அதான் சொல்லுது, தைரியப்படுத்தா கிதியோனை தைரியப்படுத்துகிறார். ஆவியானவர் வந்த உடனே இவர் என்ன செய்தார்? அந்த 3 ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவதற்கு ஜனங்களை கூட்டிட்டு புறப்படுறார். யெப்தா அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது யெப்தாவும் அந்த மிஸ்பாவில் என்ன செய்றாரு? அவர் வந்து கூடி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போகிறாங்க. ஆனா இவங்களுடைய பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கு. யெப்தாவுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் அவங்களே துரத்தி விட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுடைய தாய் ஒரு வேசியா இருக்கிறதுனால அவங்களுடைய அப்பாவுக்கு பிறந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த மற்ற சகோதரர்கள் இந்த யெப்தாவை புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுனால மறுபடியும் அந்த தலைமைத்துவம் வருகிறது. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு வருகிறது. அதனால இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். பல காரியத்துல நம்ம தீர்மானம் எடுக்க முடியாம, ஒரு காரியத்தை செய்ய முடியாத பயந்து இருக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா உற்சாகப்படுத்துவார். எதுக்கு உற்சாகப்படுத்துவார் தெரியுமா? எதுல ஜெயிக்கிறோமோ அதுக்கு உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா மற்றவங்க உற்சாகப்பட, உலகத்தில் இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் எல்லாரும் உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா இவங்க வெற்றி இருக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துவாங்க, தோற்று போவதற்கும் உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஜெயிப்பதற்கு மாத்திரம் உற்சாகப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா இவரே வந்து அந்த காரியத்தை செய்வார் பாருங்களேன். அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தைரியத்தை கொடுக்கிற, குழப்பமா இருக்குதா, பயமா இருக்குதா, முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறுகிறோமா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரியா? ஏன்னா இவர் நம்ம செய்கிற காரியத்தினுடைய முடிவை பார்த்துட்டாரு. முடிவை பார்த்துட்ட உடனே, அதை வெற்றியை பார்த்த உடனே உற்சாகப்படுத்துகிறார். நீங்க பவுலினுடைய ஊழியத்தை பாருங்களேன். பவுலினுடைய ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் நீங்க வசனத்தை சொல்லாதபடிக்கு என்ன பண்ணாரா? தடை பண்ணினாராம். ஒரு சில இடங்கள்ல ஐயோ வசனத்தை சொல்றது தடையா, வசனத்தை சொல்றது குற்றமா, பைபிள பிரசங்கம் பண்றது ஓகே, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றவ, அதுவும் ஆண்டவரே சொல்றாரா? அங்க சொன்னா என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைகள் அவமானப்படுவாங்க, என் பிள்ளைகள் வெட்கப்படுவாங்க, என் பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க, அதனால இங்க என்ன செய்யாத, சொல்லாதன்னு தடை பண்ற. சில இடங்களுக்கு போவதற்கு ஆவியானவர் தடை பண்ணுவார். ஏன்னா அங்க போன நமக்கு அவமானம் உண்டாயிருக்கும், அங்க போன நமக்கு தோல்வி உண்டாயிருக்கும், அங்க போன நம்மளுக்கு மனமடி உண்டாயிருக்கும், நம்மளை கேவலப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். உடனே ஆவியானவர் நமக்கு தடை பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகிற நாட்கள்ல பார்ப்போமா. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை தைரியப்படுத்துவார்னா, இவர் தைரியப்படுத்தி செய்கிற போது அது எவ்வளவு பெரிய மழையான காரியமா இருந்தாலும் சரி. 3 ராஜாக்கள் மீதியானில் வந்து அவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் வந்து அதாவது சின்ன கோத்திரையா, சின்ன குடும்பம், என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிதியோன் சொல்றாரு. ஆனா இவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுத்த உடனே 32,000 பேர் வர்றாங்க. உடனே பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கும். நமக்கு பின்னால 32,000 பேர் இருக்கிறாங்க, பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர் உடனே டெஸ்ட் வைக்கிறாரு. பயமும் திகிலும் உள்ளவர்கள் எல்லாம் ஓடிப்போங்கன்னு சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னாச்சு? 22,000 பேர் ஓடிட்டாங்க. 10,000 பேர். உடனே பெரிய ஒரு சோர்வு வந்திருக்கும். ஏன்னா பாதிக்கு மேல போயிருச்சு, 1/3 போயிருச்சு. அங்க சொன்னாடா, ஐயோ எத்தனை 32,000, 10 தான் மீதியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பவே சோர்ந்து போயிருப்பாரு. மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு, இந்த ஜனங்களும் அதிகமா இருக்கிறாங்க, என்ன செய்ய, இவர்களுக்கு நீ தண்ணி அண்டையில போய் தண்ணியை குடிக்கவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு சில டெஸ்ட் வைக்கிற. இப்படி குடிக்கிறவங்களை நீ பிரி, இப்படி குடிக்கிறவங்களை நீ புறம்பாக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் டெஸ்ட் பண்ணதுல 300 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க? அவங்க பாஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். கிதியோன் அவ்வளவுதான், 300 பேர் அவ்வளவுதான் போச்சு, நமக்கு தோற்று போகிறது உறுதிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனா ஆவியானவர் உற்சாகப்படுத்தி நீ செய்ப்பா அப்படின்னு அந்த 300 பேரும் போடு ஒரே இடத்துல நின்று யுத்தம் பண்ணாங்களான்னா, அந்த 300 பேர் என்ன செய்யல, ஒரே இடத்துல யுத்தம் பண்ணல, 100 பேரை பிரிச்சு அங்கங்க போயிட்டாங்க. 100 பேரா 3 இடத்துல பதிவிடையாகி அங்கிருந்தா யுத்தம் பண்ணாங்க. 100 பேரை யுத்தம் பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பெரிய வெற்றியை அவர்கள் சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது எதற்காக அப்படின்னா, நம்மளை தைரியப்படுத்துவதற்கு, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மளை நடப்பிப்பதற்கு. ஆமா, ஏன்னா இவர் நம்மளை தைரியப்படுத்தி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு நாளும் தோல்வி இருக்காது. அல்லேலூயா. ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். அதனாலதான் சொல்றோம், பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின என்ன ஆகும் அப்படின்னா, அவர் செயல்
செயல்படாம இருந்துருவார், அவ்வளவுதான். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தணும். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டணும். எப்படி அனல் மூட்டணும்? தாழ்மையுள்ள இருதயத்தோட கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிதல் இருதயத்தோட ஆண்டவர் மனதார துதிக்கணும், ஆராதிக்கணும். நேற்றைய தினத்துல சொன்னார் இல்லையா, உபவாசம் பண்ணி என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். நம்ம பல விண்ணப்பங்கள், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறணும், இந்த போராட்டம் மாறணுங்கிறதுக்காக உபவாசம் பண்ணியிருப்போம். ஆனா நேற்று தேவ மனிதர் சொல்றாரு, நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்காக உபவாசம் பண்ணி உட்காரணும் அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் பரிசுத்த ஆவியா நமக்குள்ள அனல் மூட்டி கொள்ளுவதற்கு பிரயோஜனமா இருக்கு. வாழ்க்கை மாறும். அதனால பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருந்து நம்மளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறவா இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பரிசுத்த ஆவியான நிரப்பப்படுகிறதுக்கு எப்பொழுது என்ன செய்யுங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.